செங்கோட்டையனுக்கு ஆதரவாக 1000க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்ய முன்வந்துள்ள சம்பவம்தான் அரசியல் களத்தில் மேலும் பரபரப்பை கூட்டியுள்ளது. அதே சமயம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சத்யபாமாவும் தனது கட்சி பதவியை ராஜினாமா செய்ய போவதாக அறிவித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடி பழனிசாமிக்கும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கும் இடையே கடந்த சில மாதங்களாகவே மோதல் போக்கு நீடித்து வருகிறது. இப்படி பரபரப்பான சூழலில் கடந்த 5ஆம் தேதி கோபிச்செட்டிப்பாளையத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தனது கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அதிமுகவை ஒன்றிணைக்க நான், நத்தம் விஸ்வநாதன், வேலுமணி, தங்கமணி, அன்பழகன், CV சண்முகம் பொதுச் செயலாளரை சந்தித்தோம். ஆனால் அவர் ஏற்கும் மனநிலையில் இல்லை. வெளியே சென்றவர்களை அரவணைத்தால்தான் நம்மால் வெல்ல முடியும் என்பது எம்ஜிஆர் சொல்லிக் கொடுத்த பாடம் என பேசியிருந்தார். அது மட்டுமின்றி அதிமுகவிலிருந்து வெளியே சென்றவர்களை இணைக்க பொதுச் செயலாளர் பழனிசாமி 10 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லையெனில் என் போன்ற மனநிலையில் இருப்பவர்களை சேர்த்து ஒருங்கிணைந்து பணிகளை மேற்கொள்வேன் என அதிர்ச்சி கொடுத்திருந்தார் செங்கோட்டையன். இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள எடப்பாடி பழனிசாமி நேற்று திண்டுக்கல்லில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், SP வேலுமணி ஆகியோருடன் ஆலோசனை நடத்தினார். சுமார் 1 மணி நேரம் நீடித்த ஆலோசனைக்கு பிறகு அதிமுகவின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நீக்கம் செய்யப்படுவதாக அறிவித்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அதே சமயம் அதிமுக மாவட்டம் மற்றும் ஒன்றிய பொறுப்புகளில் இருக்கும் முக்கிய நபர்கள் 7 பேரும் அதிமுக அடிப்படை உறுப்பினர் பதவிகளிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இன்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக கோபி நகர பகுதிக்கு உட்பட்ட ஒன்றிய நகர போரூர் கழக நிர்வாகிகள் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்து அதற்கான கடிதங்களை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சத்யபாமாவிடம் வழங்கியுள்ளனர். இந்த கடிதங்கள் அனைத்தும் பெறப்பட்டு தலைமைக்கு அனுப்பி வைக்க உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா கூறியுள்ளார். முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய திரு KA செங்கோட்டையன் அவர்கள் இந்த இயக்கத்திற்காக தனது குரலை வெளிப்படுத்தியிருந்தார். அதன் காரணமாக நேற்றைய தினம் அவர் அந்த கழக பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டதன் காரணமாக கோபி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து பொறுப்பாளர்களும் தங்களுடைய ராஜினாமாவை இங்கே வந்து வழங்கியிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மக்கள் எண்ணம் நிறைவேற வேண்டும், 2026 சட்டமன்ற தேர்தலில் வென்றால்தான் அனைவருக்கும் மரியாதை, அனைவரும் ஒன்றுபட்டு இயக்கத்திற்காக பாடுபடுவோம் என கூறியிருந்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், நான் இன்னும் ராஜினாமா செய்யவில்லை, ஆனால் ராஜினாமா செய்ய போவதாக இருக்கிறேன். என்னுடைய ராஜினாமா கடிதத்தை நானே பெற்றுக்கொள்ள முடியாது என்பதால் வேறு யாரிடமாவது தான் கொடுக்க முடியும். விரைவில் நானும் ராஜினாமா செய்ய உள்ளேன் என்றார். நான் இப்போ பொறுப்பில் இருக்கிறேன், நானே வாங்கிக்க முடியாதுங்க. நான் மற்றவங்ககிட்ட தான் நான் கொடுக்க முடியும் என்னோட கடிதத்தை. ராஜினாமா பண்ணாதான் இருக்கீங்களா? ஆமாங்க. இப்போ ராஜினாமா பண்ணலாம். ராஜினாமா செய்தியாளர்களை சந்தித்துவிட்டு வந்த அடுத்த சில மணி நேரத்தில் சத்யபாமாவின் பதவியை பறித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக செயற்குழு பொறுப்பில் இருந்தும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் பதவியும் பறிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.